ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு SudhaSri கிச்சன். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது அரிசி மாவில் ஒரு அட்டகாசமான ஸ்வீட் ரெசிபி தாங்க. இந்த மாதிரி ஸ்வீட் ரெசிபி செய்கிறது சட்டுன்னு 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். இந்த மெத்தடில் செஞ்சிங்கன்னா குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கம்மியான இன்க்ரீடியன்ஸோட சூப்பரான ஒரு லட்டு ரெசிபிங்க இது எப்படி இருக்குதுன்னு உடச்சி பார்க்கலாமா? நம்மளுடைய அரிசி மாவு லட்டு இந்த மாதிரி ரொம்பவே சாஃப்டாக சூப்பராக இருக்குங்க. இந்த அரிசி மாவு லட்டு எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்களை போய் பார்க்கலாமா? இப்போ ஸ்டவ்வில் ஒரு வானிலை வச்சுருக்குறேங்க. இதில் 3 கப்பு நம்ம அரிசி மாவு சேர்க்க போகிறோம். 2 3 கப்பு சேர்த்தாச்சு. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நம்ம லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி நிதானமாக நம்ம வறுத்து விட்டுக்கணுங்க. கலர் மாறிடக்கூடாது. கலர் மாறிச்சுன்னா நம்மளுடைய லட்டும் கலர் மாறிடும். இதில் 1 ஸ்பூனுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய்யும் சேர்த்துட்டு நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா வாசனையாகவும் இருக்கும், அதே சமயத்தில் வறுபடுறதுக்கும் கரெக்டாக இருக்கும். அதனால் நெய் சேர்த்துருக்கேன். நம்ம தேங்காய் சேர்த்தும் செய்யலாம். ரொம்ப சூப்பரான இந்த அரிசி மாவு லட்டு கலர் மாறிடாமல் இந்த மாதிரி வறுக்கும்போது ரொம்ப நல்லா கரெக்டாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா வறுபட்டு இருக்குது. இந்த மாதிரி வறுபடும்போது நமக்கு வரும் கலரும் மாறல, அதே சமயத்தில் நம்மளுடைய அரிசி மாவு அந்த பச்சை வாசனை போக நல்லா வறுத்து எடுத்தாச்சு. பச்சை வாசனை போக வறுத்து எடுத்தால் தான் நம்மளுடைய அரிசி மாவு லட்டு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாங்க. ஆஃப் பண்ணிவிட்டு உடனே நம்ம வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடணும். இல்லைன்னா கீழே செவந்து போயிடும் அரிசி மாவு. அதனால் உடனே மாற்றிட்டு அப்படியே கலந்து விட்டு இந்த மாதிரி வச்சிடலாங்க. அடுத்தது அதே வானிலையில் 1 ஸ்பூனுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்துட்டு 1 கப்புக்கு நான் தேங்காய் துருவி வச்சுருக்கேன். இந்த தேங்காவை சேர்த்துக்கலாங்க. தேங்காவை சேர்த்துட்டு நம்ம இதையும் கலந்து விட்டுக்கலாங்க. இதுவும் நல்லா கலர் மாறிடாமல் நம்ம வறுத்து எடுத்துக்கணும். நம்ம இந்த ஸ்டேஜில் டெசிகேட்டட் கோகனட் இருந்தால் கூட நம்ம சேர்த்துக்கலாம். ஏற்கனவே நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். தேவைப்பட்டால் நீங்கள் இந்த ஐகார்டில் தானே செக் பண்ணிக்கோங்க. இந்த பச்சை தேங்காவை இந்த மாதிரி நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கணுங்க. இதுவும் கலர் மாறிடக்கூடாது. கலர் மாறினா நமக்கு லட்டோட கலரும் மாறிடும். அதனால் நல்லா ஒயிட்டாக இருக்கணும்னா இந்த மாதிரி நம்ம கலந்து விட்டுக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம நெய்யிலே வறுத்து இந்த தேங்காய் இந்த மாதிரி நல்லா பூவாக கலர் மாறிடாமல் இந்த அரிசி மாவோட இதை நம்ம சேர்த்துணுங்க. வானிலையில் வச்சிடக்கூடாது. உடனே இதை நம்ம சேர்த்தாச்சுங்க. அடுத்தது இது கூட நான் 1.5 கப்புக்கு பவுடர் சுகர் சேர்த்துக்கிறேங்க. 1.5 கப் பவுடர் சுகர் ஸ்வீட்டு கரெக்டாக இருக்குது. தேவைப்பட்ட கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ 1.5 கப்பு சேர்த்தாச்சுங்க. சேர்த்துட்டு அதே வானிலையில் ஒரு 5 ஸ்பூனுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். நெய் சேர்த்தால் நெய் நல்லா உருகட்டுங்க. நெய் நல்லா உருகுனதும் இது கூட முந்திரி பருப்பு இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி நான் ஒரு 1/4 கப்பு சேர்த்துக்கிறேங்க. இந்த மாதிரி நம்ம வறுபட்டு சேர்க்கும்போது நம்மளுடைய லட்டு சாப்பிடும்போது அங்கங்கே நமக்கு இந்த முந்திரி பருப்பு கடிப்படும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ ஓரளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிவிட்டு அதுலேயே இப்போ நம்ம சேர்த்துருக்கிற எல்லா பொருளையும் இதையும் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நம்ம நல்லா கலந்துட்டுக்கலாம். இப்போ எல்லா பொருளுமே ரொம்ப சூடாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி ஒரு கரண்டி வச்சுட்டு நல்லா இதை நம்ம கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். கைவிடாமல் நல்லா கலந்துட்டோம்னா இந்த மாதிரி நமக்கு வந்துடுங்க. பார்க்கும்போதே தெரியும் நமக்கு லட்டு பிடிக்கிறது கரெக்டான ஸ்டேஜாக இருக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அப்பப்போ தேவைப்பட்ட இன்னும் கூட சேர்த்துக்கலாம். நான் சேர்த்தது கரெக்டாக இருந்துச்சு. இப்போ நமக்கு கை பொறுக்கிற சூடு இருக்குது. இந்த சமயத்தில் நம்ம இந்த மாதிரி லட்டு பிடிச்சிக்கணுங்க. பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சூப்பராக வந்துடும் லட்டு. உடனே பிடிக்கிறதுனால இந்த மாதிரி நல்லா வரும். ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறதும் நல்லா பாக்ஸ்லேயும் நம்ம ஏர்டைட் ஜாரில் போட்டு வச்சா 1 வாரம் ஆனாலுமே நமக்கு கெடாதுங்க. நம்ம நல்லா தேங்காய் வறுத்துருக்கோம். நம்மளுடைய லட்டு தயாராகிடுச்சுங்க. உங்களுக்கு இந்த அருமையான ரைஸ் ஃப்ளவர் ஸ்வீட் ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா SudhaSri கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஆரோக்கியமானதை சமைப்போம், ஆனந்தமாக இருப்போம். தேங்க்யூ.